மரக்கடவுள் பகுதி 8. இந்த பகுதியின் கதைக்களம் புத்தகயை. போதி மரத்தின் அடியில் புத்த சங்கத்தின் தலைமை குரு அமரநந்தா கண்மூடி தியானத்தில் இருந்தார். 90 பிராயங்களை கடந்திருந்தும் அவரது தவ வலிமை தேகத்தில் சுருக்கங்களை மட்டுப்படுத்தி இருந்தது. அவரது முகம் மஞ்சள் நிறத்தில் தகதகத்து கொண்டிருக்க, அவர் அணிந்திருந்த செம்மையான ஆடை அவரது கம்பீரத்தை அதிகப்படுத்தி கொண்டிருந்தது. கண்மூடி சிந்தையில் புத்தரை இருத்தி தியானம் செய்து கொண்டிருந்த அமரநந்தாவின் ஞான பார்வையில் ஒரு சிறு ஒளிவட்டம் அசைவினை ஏற்படுத்தி தன்னருகே யாரோ வந்து நிற்பதை உணர்த்த மெதுவாக கண்களை திறந்தார் அமரநந்தா. அவரது தலைமை சீடன் போதிமந்தாதான் அவர் முன்பாக பணிவுடன் நின்று கொண்டிருந்தான். என்ன விஷயம் போதிமந்தா? இவ்வளவு விடியற்காலையில் நீ என்னை நாடி வந்த காரணம்? அமரநந்தா கேட்டார். போதிமந்தாவின் அமைதியான முகத்தில் நிறையவே சலனங்கள் காணப்பட்டன. குருவே, நமது சங்கத்தின் அமைதியை குலைக்கும்படியான செய்தி ஒன்று நள்ளிரவு எனக்கு தெரிவிக்கப்பட்டது. தாங்கள் அதை செவிமுடிப்பதற்கு தற்போது சித்தமாக இருந்தால் நான் சொல்கிறேன். இல்லை, இன்னும் சிறிது காலம் தியானத்தில் நிலைக்கப் போகிறீர்கள் என்றால் பின்னர் நான் தெரிவிக்கிறேன், போதிமந்தா கூறினான். தியானத்தின் நடுவில் அச்சுறுத்தும் அந்த செய்தியை தெரிவிக்க வேண்டாம் என்றுதான் இதுவரை காத்திருந்தான் போதிமந்தா. ஆனால் காலம் கடந்து விடுவதற்குள் அவருக்கு செய்தியை தெரிவித்தே ஆக வேண்டிய நிர்பந்தமும் அவனுக்கு இருந்தது. சங்கத்தை நோக்கி ஆபத்து விரைந்து வந்து கொண்டிருக்கையில் இனியும் தாமதம் செய்யக்கூடாது என்பதாலேயே அதிகாலையில் அமரநந்தாவை காண போதி மரத்தடிக்கு வந்திருந்தான் போதிமந்தா. என்ன தகவல் வந்துள்ளது மந்தா? தனது சீடனின் முகத்தில் பரவியிருந்த பதட்டத்தை கவனித்தார் அமரநந்தா. குருவே, மகத மன்னன் தானநந்தா தனது படைகளுடன் நமது புத்தகையை விஹாரத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றான். போதிமந்தா கூற அமரநந்தா திகைத்தார். எதற்காக? தானநந்தா புஷ்பவர அரண்மனையில் அஸ்வமேத யாகம் ஒன்றை செய்ய இருக்கின்றான். யாகத்திற்கு தேவ உடும்பர மரத்தின் சமத்துகள் தேவை. தேவ உடும்பர மரத்தின் யாகத்தினை செய்தால்தான் பலன் கிடைக்கும். மேலும் இந்த மரத்தின் சமித்துகளை கொண்டு யாகத்தினை செய்தால் அவன் மகளில் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் என்று அவனுக்கு ஆருடம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் தேவ உடும்பர மரமான நமது போதியை கைப்பற்ற வருகிறான் என கூறப்படுகிறது. போதிமந்தாவின் குரல் கவலையுடன் ஒலித்தது. அமரநந்தாவின் முகம் இருளடைந்தது. இது என்ன அநியாயம்? கௌதம புத்தனுக்கு ஞானம் வழங்கிய மரத்தை வெட்ட வருகிறானா? அஞ்ஞானத்தை பெற ஞான விருட்சத்தை அடிக்க முற்படுவதா? அவரது குரலில் கோபம் கொப்பளித்தது. இப்போது என்ன செய்வது குருவே? போதிமந்தா கேட்டான். போதிமரம் தேவ உடும்பர மரம்தான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒவ்வொரு புத்தருக்கும் ஒரு மரம் ஞானம் வழங்கியது. கௌதம புத்தனுக்கு தேவ உடும்பர மரம். சிக்கிபுக்தர் ஞானம் பெற்றது புண்டரீக மரத்தடியில். காசுகந்த புத்தர் ஞானம் பெற்றது பாக்கு மரத்தடியில். விபாசி புத்தர் ஞானம் பெற்றது மகிழ மரத்தடியில். கசாப புத்தர் ஞானம் பெற்றது ஆலமரத்தடியில். அனைத்து புத்தர்களும் தாங்கள் ஞானம் பெறுவதற்கு பல்வேறு மரங்களை தேர்ந்தெடுத்து அதனை தங்கள் போதி மரமாக அறிவித்தனர். ஞான புத்தியை வழங்கியதால் அனைத்துமே போதி மரங்கள்தான். ஆனால் போதி என்று தனியாக மரம் கிடையாது. புத்தகையில் கௌதம புத்தருக்கு ஞானத்தை வழங்கியது தேவ உடும்பர மரம். இதனை காஞ்சி மரம் எனவும் கூறுவார்கள். மிகவும் அரிதானது இம்மரம். உலகிலேயே கர்ம பூமியான பாரத பூமியில் மட்டுமே தோன்றியுள்ளன இந்த தேவ உடும்பர மரம். உலகிலேயே 2 தேவ உடும்பர மரங்கள் உள்ளதாக புத்த மத நூலான தாமரை சூத்திரம் சொல்லுகிறது. அத்தகைய அரிய மரத்தை தானநந்தா வெட்ட வருகிறான் என்கிற தகவலை அமரநந்தாவால் ஜீரணிக்க கூட முடியவில்லை. மன்னனது அடாத செயலை எப்படி தடுப்பது? நீண்ட யோசனைக்கு பிறகு தனது இடுங்கிய கண்களால் சீடன் போதிமந்தாவை நோக்கினார் குரு. போதிமந்தா, நம்மால் படைகளை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அமைதி வழியில் புரட்சியை தோற்றுவிக்க முடியும். நமது சீடர்களையும் நமது சங்கத்தை சேர்ந்தவர்களையும் சுற்றியுள்ள கிராமத்து மக்களையும் திரட்டி இந்த போதி மரத்தினை சுற்றி அமர வைத்துவிடு. அவர்களை கடந்துதான் படைகள் மரத்தை அணுக முடியும். பார்ப்போம், மரத்தை வெட்டுவதற்கு முன் மக்களையும் வெட்டி வீழ்த்த துணிகின்றானா அந்த அரசன் என.
தேவ உடும்பரமாகிய இந்த புத்தனின் போதிக்கு மகத்துவம் இருந்தால் மன்னனின் மனநிலையை மாற்றட்டும், அமரநந்தா கூறினார். பணிவுடன் அவரை நோக்கி தலைகுனிந்த போதிமந்தா அவசரமாக அங்கிருந்து வெளியேறினான். அமரநந்தா அண்ணாந்து அந்த போதி மரத்தை பார்த்தார். மிகவும் மகிமை வாய்ந்தது. அதற்கு ஜோடியான மற்றொரு மரம் பாரத பூமியில் எங்கே உள்ளதோ? கௌதமனின் போதியே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். குருவின் வாய் முணுமுணுத்தது. மறுநாளே தானநந்தாவின் படைகள் புத்தகையை முற்றுகையிட்டு போதி மரத்தினை சூழ்ந்தன. ஆனால் அதற்குள் கிராமங்களை சேர்ந்த ஜனங்களும் சங்கத்தின் சீடர்களும் இன்னும் பலரும் போதி மரத்தை சுற்றி அமர்ந்து விட்டிருந்தனர். நாங்கள் படையெடுத்து போர் செய்ய வரவில்லை. அஸ்வமேத யாகத்திற்கு சமித்துகளை சேகரிக்க மட்டுமே வந்துள்ளோம், படைத்தலைவன் கூறினான். மன்னன் மட்டும் குருவை பணிந்து யாகத்திற்கு சமித்துகளை கேட்டிருந்தால் நாங்களே கொடுத்திருப்போமே. படை திரட்டி வரவேண்டிய அவசியம் என்ன? போதிமந்தா கேட்டான். படைத்தலைவனால் பதில் கூற இயலவில்லை. கயைக்கு வெளியே முகாமிட்டிருந்த தானநந்தாவிடம் விவரத்தை கூறச் சென்றான். தனது கூடாரத்தில் தலைமை அமைச்சர் ஹரஹரதேவ் மற்றும் ஜோதிடர் மிஸ்ரபானுவுடன் அளவலாவி கொண்டிருந்தார் தானநந்தா. மன்னா, எங்களால் அந்த போதி மரத்தை அணுக முடியவில்லை. மன்னரே வந்து கேட்டிருந்தால் நாங்கள் சமித்துகளை தந்திருப்போம். படையெடுத்து வர அவசியம் என்ன என கேட்கிறார்கள். படைத்தலைவன் செய்தியை தெரிவித்தான். தானநந்தா ஹரஹரதேவை குழப்பத்துடன் நோக்கினார். சமித்துகளை பறிக்கவா அவன் இவ்வளவு தொலைவு படையுடன் வந்திருக்கிறான்? முடிந்தால் மரத்தையே வேரோடு பெயர்த்தெடுத்து புஷ்பபுர அரண்மனைக்கு எடுத்துச் சென்று அஸ்வமேத யாகத்தை நடத்தி தனது சாம்ராஜ்யத்தை பரதகண்டம் முழுவதும் நிலைநாட்டும் திட்டத்துடன் தானே வந்திருக்கின்றான். மன்னா, அவர்களுடன் பேசிக்கொண்டிருக்க தேவையில்லை. படைகளை முன்னேறி சென்று மரத்தை வெட்டி வர சொல்லுங்கள், ஹரஹரதேவ் கூறினார். இல்லை இல்லை பிரதம அமைச்சரே, வைதீக தர்மம் புத்த மார்க்கத்தை சித்திரவதை செய்தது என்கிற அவப்பெயர் ஏற்படுவதற்கு நான் காரணமாகிவிடக்கூடாது. நானே சென்று சங்கத்தலைவர் அமரநந்தாவை சந்தித்து யாகத்திற்கு மரம் மிகவும் அவசியம் என்பதை புரிய வைக்கிறேன். தானநந்தா கூறியபடி எழுந்தார். போதிமந்தாவின் தோளினில் கையை ஊன்றியபடி மெதுவாக நடந்து வந்தார் அமரநந்தா. பணிவுடன் எழுந்து நின்று அவரை பணிந்தார் தானநந்தா. சுவாமி, நாட்டின் சுபிக்ஷத்திற்காகவே நான் அஸ்வமேத யாகத்தை செய்கின்றேன். அந்த சுபிக்ஷம் கயையில் வசிக்கும் மக்களுக்கும் சேர்த்துத்தான் கிடைக்கப் போகிறது. எனவே அஸ்வமேத யாகத்திற்கு தேவ உடும்பரத்தை அளித்து என்னை கௌரவிக்க வேண்டுகிறேன். தானநந்தா இறைஞ்சினார். அமரநந்தா அவரை உற்று பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் சொன்னார். தானநந்தா, இந்த தேவ உடும்பர மரத்தின் அடியில் புத்தர் ஞானம் பெற்றதால் அதனை வெட்டி சாய்ப்பதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதாக நீ நினைக்கலாம். புத்தன் ஞானம் பெற்ற போதி மரம் என்பதால் மட்டும் இதனை வீழ்த்துவதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இந்த மரம் உண்மையில் உனது வைதீக மார்க்கத்தின் பெருமைகளையும் பறைசாற்றி நிற்கின்றது. நீ கொண்டாடும் அதர்வன வேதத்தின் ஒரு சாகை இந்த மரத்தின் சிறப்புகளை பற்றி போற்றுகிறது. இந்த மரத்தினை நீ வெட்டி வீழ்த்தினால் பகவான் கிருஷ்ணரே உன் மீது கோபம் கொள்வார். காரணம், மகாபாரத காலத்திலேயே இந்த மரம் பெரும் புகழை பெற்று விளங்கியது. கேள் இந்த மரத்தின் கதையை. மகாபாரத போர் முடிந்ததும் பெருகியோடிய இரத்த ஆறினால் மனவேதனை அடைந்த விதுரன் கண்ணனை சரணம் பற்றினான். அவர் விதுரனை தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளச் சொன்னார். விதுரனும் தீர்த்த யாத்திரை போகும்போது மைத்ரேய மகரிஷியின் ஆசிரமத்திற்கு வந்தார். அந்த இடத்தில் உள்ள நதிக்கரையில்தான் அவரது ஆசிரமம் இருந்தது. விதுரன் தியானம் செய்து கொண்டிருந்த போது அவரது மடியில் ஒரு விதை விழுந்தது. அது தேவ உடும்பர மரத்தின் விதை. அதை கதிர்கடவுள் சூரியனாருக்கு விதுரன் அர்ப்பணிக்க முயல மைத்ரேயர் விதுரனை தடுத்து அந்த விதையை இங்கே நடச் செய்தார். அதுதான் நீ இப்போது வெட்ட முயலும் தேவ உடும்ப மரம். எங்களுக்கு போதி மரம், வைதிகர்களுக்கு தேவ உடும்பரம். புராண காலத்தில் இந்த மரத்திற்கு அஸ்வத மரம் என்று பெயர். கேட்டதை கொடுக்கும் கற்பகத்தரு இந்த அஸ்வத மரம். இந்த தேவ உடும்பரத்தின் கீழ் கௌதம புத்தர் ஞானம் பெற்றார். அதனால் நாங்கள் இதை கொண்டாடி வருகிறோம். எங்களுக்காக மட்டுமல்ல, புராண காலத்தை சேர்ந்த விதுரனால் வளர்க்கப்பட்ட இந்த மரத்தை காக்க நாங்கள் போராடுகிறோம். விதுரன் வளர்த்த மரத்தை நீ வெட்ட முயலுகிறாய். அவனது கண்களுக்கு தனது தீக்ஷண்யமிக்க கண்களால் உறுத்த பார்த்து அவனை பணிய வைத்தார் அமரநந்தா.
அதன்பின் தானநந்தாவால் ஒன்றும் பேச இயலவில்லை. விதுரன் வளர்த்த மரத்தை அவனே வெட்டி சாய்ப்பதா? தோல்வியுடன் தனது கூடாரத்திற்கு திரும்பினார் மன்னர். அமரநந்தா கத்தியின்றி இரத்தமின்றி அவர்களது புராணத்தை வைத்தே மன்னரை திருப்பி அனுப்பியதை கண்டதும் பௌத்தர்களுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. மகாபாரதத்தில் உள்ள குறிப்புகளை வைத்தே மன்னரின் சதித்திட்டத்தை முறியடித்த அமரநந்தாவின் சாதுரியத்தை எண்ணி மலைத்து போயினர். தானநந்தா குழப்பத்துடன் தனது புஷ்பவர அரண்மனையில் நடைபோட்டு கொண்டிருந்தார். அஸ்வமேத யாகத்தை பூர்த்தி செய்வதற்கு தேவ உடும்பரம் வேண்டுமே, அதற்கு எங்கே போவது? தேவ உடும்பர மரம் கிடைக்கும் வரையில் அஸ்வமேத யாகம் செய்யும் முடிவனை தள்ளி வைக்க தீர்மானித்தான் தானநந்தா. கதைக்களம் வேமுலு நாட்டிற்கு திரும்புகிறது. வேமுல மன்னன் புலிவேமு தனது ரத்தினத்தில் இறங்கி மிருத்யுஞ்சய ஈஸ்வர ஆலயத்தினுள் நுழைந்தான். புலிவேமு ஏகாந்தத்தில் தரிசனம் செய்வதற்கு வசதியாக பொதுமக்களை ஆலயத்தினுள் பிரவேசிக்க விடாமல் காவலர்கள் தடுத்து கொண்டிருந்தனர். மனைவி ரத்னாங்கி சற்று பின்பாக வந்து கொண்டிருக்க மன்னன் வாட்டமுற்ற முகத்துடன் மூல சந்நிதியை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். மன்னரின் பாதுகாப்புக்காகத்தான் யாருமே ஆலயத்தினுள் அனுமதிக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் அனைவருமே நினைத்திருந்தனர். ஏன், பல அதிகாரிகளும் கூட அப்படித்தான் நினைத்திருந்தனர். ஆனால் மன்னரின் நெருங்கிய வட்டத்தில் உள்ள வெகு சிலர் மட்டுமே மன்னர் பொதுமக்களை தவிர்ப்பதற்கான காரணத்தை அறிந்திருந்தனர். கடந்த சில நாட்களாகவே மன்னரின் தேகத்தில் தோல் உரிந்து வருகிறது. தேகத்திலும் முகத்திலும் ஆங்காங்கே இரத்தக்கட்டிகள் தோன்றி வருகின்றன. அரண்மனை வைத்தியர்கள் செய்யாத சிகிச்சை இல்லை. ஆனால் அந்த நோய் மென்மேலும் பரவி வர பொதுமக்களின் முன்பாக தோன்றுவதையே தவிர்த்திருந்தார் புலிவேமு. மிருத்யுஞ்சய ஈசனை பணிந்தால் மரணத்தில் இருந்து தப்பிக்கலாம் என்பதற்காகவே புலிவேமு அந்த ஆலயத்திற்கு வந்திருந்தார். ஆலயத்தினுள் பிரவேசிப்பதற்கு முன்பாக குளத்தில் கை கால்களை சுத்தம் செய்து கொள்ள எண்ணி குளத்தினுள் இறங்கினார். 2 காவலர்கள் மட்டுமே குளக்கரையில் நிற்க மன்னர் குனிந்து தனது கைகளை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். குளத்தின் எதிர்க்கரையில் அமர்ந்திருந்தான் கௌடில்யன். புலிவேமுவை கண்ட மாத்திரத்தில் அவனது தேகத்தை பீடித்துள்ள நோயை பற்றி புரிந்து கொண்டான். தாய் தந்தையரை இறுத்து கொன்ற ஆதர்ஷன் மீது புதைந்து கிடந்த வன்மம் மன்னரை கண்ட மாத்திரத்தில் பீரிட்டு எழுந்தது. உடனே அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. சட்டென்று ஆற்றினில் குதித்து எதிர்ப்புறம் நின்று கொண்டிருந்த மன்னரை நோக்கி நீந்தினான். விஷ்ணுகுப்தன் என்கிற கௌடில்யன் தனது கைகால்களை சுத்தம் செய்து கொண்டு திரும்பி படியேறுவதற்காக எத்தனித்தார் புலிவேமு. அரசே! திடீரென்று குரல் கேட்க திகைப்புடன் திரும்பினார் புலிவேமு. சடாரென்று நீரினில் இருந்து எழுந்தான் கௌடில்யன். என்னை தெரிகிறதா மன்னா? ஒத்தாடியில் உம்மை சந்தித்து பரப்பு சுவாமியின் சதியில் இருந்து உம்மை காப்பாற்றியவன் நான்தான். புலிவேமுவின் முகம் மலர்ந்தது. வேதிய சிறுவனே, உன்னை தேடாத இடம் இல்லை. எனக்காக காத்திருக்கிறேன் என்று எங்கே சென்று விட்டாய்? மன்னன் பரவசத்துடன் அவனை பார்த்தார். மன்னா, எனது பணி ராஜபோகங்களை அனுபவிப்பது அல்ல, மன்னர்களின் உயிரை காப்பாற்றுவது மட்டுமே. அன்று நான் உங்கள் முன் தோன்றியது தங்கள் உயிரை காப்பாற்ற. இப்போது வந்திருப்பது தங்கள் பிணியை நீக்க. கௌடில்யன் இவ்வாறு கூறியதும் மன்னரின் முகம் ஆச்சரியத்தால் விரிந்தது. உண்மையாகவா? எனது மருத்துவர்கள் அனைவரும் எல்லா முயற்சிகளையும் செய்துவிட்டனர். பலனில்லை. எனது மனவேதனையை ஈசனிடம் கூறவே இந்த ஆலயத்திற்கு வந்தேன். வந்த இடத்தில் உன்னை சந்தித்தேன். உனது வார்த்தைகள் நொந்து போயிருக்கும் எனது இதயத்திற்கு ஆறுதல் தருகின்றது. புலிவேமுவின் குரல் தழுதழுத்தது. நான் உங்கள் தேகத்தை குணப்படுத்துகிறேன். நீர் பதிலுக்கு நான் கேட்பதை தர வேண்டும். கட்டளையாக ஒலித்தது கௌடில்யனின் குரல். நீ கேட்கவும் வேண்டுமோ சிறுவா? நீ என்ன கேட்டாலும் அதை கொடுக்கிறேன். உனது பெயர் எனக்கு மறந்துவிட்டது. மன்னா, நாடோடிக்கு நிறந்த பெயர் கிடையாது. தற்போது எனது பெயர் கௌடில்யன். தாங்கள் உடனே எதிர்புறம் உள்ள மண்டபத்திற்கு வாருங்கள். நோயில் இருந்து உடனடி தீர்வு கிடைக்கச் செய்கிறேன். உமது மனைவியையும் காவலர்களையும் அப்பால் போகச் சொல்லுங்கள். கௌடில்யன் கூறிவிட்டு மீண்டும் எதிர் மண்டபத்தை நோக்கி நீந்தத் தொடங்கினான். மன்னரும் ரத்னாங்கியை அப்பால் போகச் சொல்லிவிட்டு எதிர்ப்புற மண்டபத்தை நோக்கி நடந்தார். மன்னர் எதிர்ப்புற மண்டபத்திற்கு வருவதற்குள் மீண்டும் நீரில் நீந்தியபடி எதிர்க்கரைக்கு வந்தவன் தனது மூட்டையில் இருந்த தேவ உடும்பர கட்டையில் இருந்து ஒரு சிறு துண்டை உடைத்து குளத்தின் நீரில் கரைத்து படியனில் உரசினான். தேவ உடும்பரத்தின் குழவை கை நிறைய திரட்டி ஒரு தேங்காய் மட்டையில் நிரப்பிக் கொண்டான். மீண்டும் மண்டபத்திற்கு சென்றான்.
அவனுக்காக காத்திருந்த மன்னரை கருங்கல்லில் படுக்கச் சொல்ல மன்னரும் அவன் சொன்னபடி செய்தார். படுத்திருந்த மன்னரின் தேகம் எங்கும் அந்த குழைவினை பூசினான் கௌடில்யன். மண்டபத்தின் மேடையில் கண்களை மூடி படுத்திருந்த புலிவேமு அந்த உடும்பர குழைவினை தேகத்தில் தடவியதுமே உடலின் எரிச்சல் குறைவது போல உணர்ந்தார். மன்னா, இன்று இரவுக்குள் உமது தேகத்தில் காணப்படும் அழுகிய புண்கள் ஆறிவிடும். முகம் முன்பு போலவே மாறிவிடும். புலிவேமுவுக்கு தனது கண்களையே நம்ப முடியவில்லை. அவனது வலக்கரத்தினில் சற்று ஆழமாகவே புறையோடி இருந்த புண் மிகவும் வேதனையை அளித்து கொண்டிருந்தது. இப்போது இந்த பிராமண சிறுவன் களும்பினை தடவியதும் வலி குறைந்து போனது. தேகமெங்கும் ஒருவித குளிர்ச்சியினை உணர்ந்தார் புலிவேமு. கௌடில்யா, சென்ற முறை எனது உயிரை காப்பாற்றினாய். சிறிது காலம் சிறையில் இருந்த பரப்பு சுவாமி குடும்பத்தை எனது சிற்றன்னையின் வேண்டுகோளுக்கு இணங்க மன்னித்து விடுவித்தேன். ஆனால் அவன் மீண்டும் எனக்கு எதிராக புரட்சியை உண்டாக்க முயல அவனை குடும்பத்துடன் நாடு கடத்தி விட்டேன். இந்த முறை கொடிய நோயில் சிக்கிய என்னை நீ காப்பாற்றினாய். ஆலயத்திற்கு வரும்போது இருந்த வேதனை தற்போது எனது தேகத்தில் இல்லை. உன்னை இந்த முறை நான் விடப்போவதில்லை. நீ என்னுடன் எனது அரண்மனைக்கு வரப்போகிறாய். புலிவேமு உணர்ச்சி வசப்பட்டு அனைத்தையும் கூறினார். மன்னிக்க வேண்டும் மன்னா. நான் கல்வியை தேடி பயணித்து கொண்டிருக்கிறேன். உலகத்தில் உள்ள எல்லா கலைகளையும் நான் கற்க வேண்டும். எல்லா கல்விகளையும் கற்றால்தான் உம்மை போன்ற மன்னர்களுக்கு என்னால் உதவ முடியும். எனவே என்னால் உங்கள் அரண்மனைக்கு வர முடியாது. நீங்கள் பூர்ண நலம் பெற்று நீண்டகாலம் ஆட்சி செய்வீர்கள். எனக்கு விடை கொடுங்கள், கௌடில்யன் கூறினான். சரி, நீ ஏதோ கேட்கப் போகிறேன் என்றாயே, அதையாவது கேட்டு பெற்றுக்கொள், மன்னர் வலியுறுத்தினார். மன்னா, பரப்பு சுவாமியின் மைத்துனன் ஆதர்ஷன் எங்கே இருக்கிறான்? கௌடில்யன் இவ்வாறு கேட்டதும் புலிவேமுவின் முகத்தில் வியப்பு. ஏன், அவன்தான் தற்போது எனது குதிரைப்படையின் தலைவனாக இருக்கின்றான், புலிவேமு கூறினார். மன்னா, நான் உங்கள் ஊர் எல்லையில் அமர்ந்திருப்பேன். எனக்கு ஆதர்ஷனின் தலை வேணும். உமக்கு நான் வைத்தியம் செய்ததற்கு நீர் எனக்கு பதிலுக்கு தரும் சன்மானம் அவன் தலைதான். அவசரமில்லை. தங்கள் தேகத்தில் புண்கள் ஆறியதும் அவன் தலையை எனக்கு அனுப்பினால் போதும், கௌடில்யன் கூறினான். மன்னரின் முகத்தில் வியப்பு அதிகரித்தது. தலையை மட்டும் அசைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். மறுநாள் காலை வேமுல எல்லையின் ஆலமரத்தடியில் அமர்ந்த நிலையில் உறங்கியபடி இருந்த கௌடில்யனை நோக்கி ஒருவன் வந்து கொண்டிருந்தான். தற்செயலாக கண்விழித்த கௌடில்யன் அந்த மனிதனை பார்த்ததுமே புரிந்து கொண்டான். அவன் கையில் இருந்த மூங்கில் கூடையனில் உள்ளே இருப்பது கொய்யப்பட்ட ஆதர்ஷனின் தலை என்பதை. பகுதி 8 நிறைவடைந்தது. கதை பிடிச்சிருந்தா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.